Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்து பாலிட்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டியூட்டட் ஆன் October 12, 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 12, 1993. Article 2 of the Indian Constitution empowers the Parliament to enact a law for admission or establishment of new states. இந்திய அரசியலமைப்பு ஷரத்து 2 ஆனது பாராளுமன்றத்திற்கு கீழ்கண்டவற்றுள் எவற்றை சேர்த்துக் கொள்ளுதல் அல்லது நிறுவுதல் சம்பந்தமாக சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வழங்குகிறது. புதிய மாநிலங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரத்தை வழங்குகிறது. அடுத்தது, in Indian Constitution, new union territories can be established under Article 368. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதிய யூனியன் பிரதேசங்களை நிறுவக்கூடிய ஷரத்தானது ஷரத்து 368. The word justice in the preamble does not denote legal justice. முகப்புரையில் உள்ள நீதி என்பது கீழ்கண்டவற்றுள் எவற்றை குறிக்காது, சட்ட நீதியை குறிக்காது. அடுத்தது, our Indian Constitution was adopted initially on 26th November 1949. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலில் ஏற்பு செய்யப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. The basic structure of the Indian Constitution is preamble. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பு என்பது முகப்புரை. Scheduled Caste and Scheduled Tribe Prevention of Atrocities Act 1987 is enacted not to aim at the following: to compound the offences. பட்டியலின மற்றும் பழங்குடி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1987 பின்வருவனவற்றில் எந்த நோக்கத்துக்கானது அல்ல: குற்றங்களை சமரசம் செய்ய. தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட்டட் ஆன் 1997 ஏப்ரல் 17. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் துவக்கப்பட்ட நாள் 1997 ஏப்ரல் 17. அடுத்தது, ரைட்ஸ் டு ஒர்க் இன் இந்தியா இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்தியாவில் வேலைக்கான உரிமை என்பது அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு. அடுத்தது, which human rights bodies cannot hear individual complaints for human rights violation? Human Rights Committee on Rights of the Child. பின்வரும் மனித உரிமை அமைப்புகளில் எது தனிநபர் மனித உரிமை மீறல் புகார்களை ஏற்காது? சிறார்கள் மனித உரிமை குழு. Find the correct sequence of Human Rights Initiative. Universal Declaration of Human Rights, Vienna Declaration, Cairo Conference, Beijing Declaration. மனித உரிமைகள் முன்னெடுப்பு சார்பாக வரிசைப்படுத்து. மனித உரிமைகள் பிரகடனம், வியன்னா பிரகடனம், கெய்ரோ உடன்படிக்கை, பெய்ஜிங் பிரகடனம். அடுத்தது, இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் காமன்வெல்த் அஸ் எ சோவர்ஜின் ஸ்டேட். இந்தியா காமன்வெல்த்துடன் டேஸ் அடிப்படையில் இணைந்துள்ளது, இறையாண்மை உள்ள நாடாக இணைந்துள்ளது. ஹூ இஸ் த ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் த ஸ்டேட்? கவர்னர். மைய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் யார்? ஆளுநர். அக்கார்டிங் டு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அட்டைன்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஆகஸ்ட் 15, 1947. இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போது சுதந்திரம் பெற்றன? ஆகஸ்ட் 15, 1947. The creation of any new all India services shall be declared necessary by the Rajya Sabha. தேவையின் அடிப்படையில் புதிதாக இந்திய குடிமைப்பணி ஒன்றை உருவாக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ராஜ்யசபாவிடம் உள்ளது. மணி பில் டீல்ஸ் வித் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நிதி மசோதா எதை சார்ந்தது? வரிகள் மற்றும் செலவுகளை சார்ந்தது.
Which of the following constitutional amendment act provide for the appointment of the same person as governor for 2 or more states? 7th amendment. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக ஒரே நபர் நியமிக்கப்படலாம் என்பதை கீழ்க்கண்ட எந்த அரசியல் திருத்தம் கூறுகிறது? 7வது திருத்தம். Thank you friends.